ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை தியானிக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 77:15. யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய நம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். பாருங்க, நல்ல ஒரு வேத பகுதி. யாக்கோபு யோசேப்பு என்புடைய புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர் என்று சொல்லி இங்கே ஆசாப் சொல்றாரு, ஆண்டவரே, எங்களை மாத்திரமல்ல எங்கள் புத்திரர்களையும் நீங்க என்ன செய்யுங்க, மீட்டுக் கொள்ளுங்க என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பான ஒரு வேண்டுதல். அன்றைக்கு நீங்க யாக்கோபுடைய பிள்ளைகளையும் யோசேப்பினுடைய பிள்ளைகளை சந்ததிகளையும் உடைய புயத்தினால நீர் மீட்டு கொண்டீர் என்கிற அதை போல இன்றைக்கும் எங்கள் சந்ததிகளை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் நானும் ஆண்ட சமூகத்தில் மன்றாட வேண்டியது அவசியம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தில் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனினாலும் உங்களை மீட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் அப்படிதான் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளால அந்த ஜனங்கள் இருந்தாங்க. அவர்களை மீட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில கொண்டு போனார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய தலைமுறைக்கு பின்னாடி பிள்ளைகளை கர்த்தர் மீட்டுக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எப்படி யாக்கோபு யோசேப்பினுடைய பிள்ளைகள் கர்த்தர் மீட்டு கொண்டாரோ அதே போல நீங்கள் நானும் ஒருவேளை இந்த உலகத்துல அநேக கிரயம் செலுத்துறதுல அதிகமாக விரும்புறது, அதிகமாக நேசிக்கிறது, அதிகமாக எதிர்பார்க்கிறது என் மகன் என் மகள் ஆசீர்வாதமாக இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கணும், சுகமும் பலமும் ஆரோக்கியமும் பிள்ளை செல்வங்களையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதில் நம்ம எல்லாருக்கும் ஒரு விருப்பமும் ஏக்கமும் அதற்கான உழைத்து கொண்டே இருக்கிறோம். உபாகமம் 9வது அதிகாரம் 29வது வசனம். உபாகம் 9:29. நீர் உமது மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்கள் என்று விண்ணப்பம் பண்ணினேன். பாருங்க, ஜனமும் சுதந்திரமாய், நம்முடைய சுதந்திரம் என்னுடைய பிள்ளைகள் தான் சுதந்திரம். கற்பத்தின் கனி கூட சுதந்திரம். அது சுதந்திரம் யாரு? நம்முடைய பிள்ளைகள். எனவே அந்த விண்ணப்பம் பண்றார் பார்த்தீங்களா. அதே போல உபாகமம் 9:26 வாசிக்கும் பொழுது 9:26, கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக என்கிற ஒரு விண்ணப்பம். பார்த்தீங்களா, அதாவது ஜனத்தையும் சுதந்திரத்தையும். இப்ப நம்ம இதில் கவனிக்க வேண்டிய என்னன்னா, நமக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறாரு. இந்த பிள்ளை செல்வங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அவர்கள் அழிந்துவிடக்கூடாது. எப்படி யாக்கோபு யோசேப்புடைய பிள்ளைகளை கர்த்தர் அடிமைத்தன வீடாகிற எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரோ அதே போல உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் அடிமைத்தனத்தில் வீடாகி இருக்கிற எகிப்து பாவத்திலிருந்து புறப்பட பண்ணியிருக்கிறாரு. இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமான கானானுக்குள்ளால வாழணும், கானான் செழிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், பரலோகரை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காக தான் பிரயாசப்படுறோம். எனவே அதற்காக தான் உழைக்கிறோம். இந்த காலை வேளை அதற்காக நீங்கள் நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய பிள்ளைகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில கொண்டு போய் விடுவார். வாக்கு மாறாத தேவன் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 74:2, சங்கீதம் 74:2, நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும்
நீர் வாசமாயிருக்கிற சீயோன் பருவத்தை நினைத்தருளும் என்று சொல்லி பாருங்க. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உம்முடைய சபை, நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், நீர் வாசமாயிருந்த சீயோன் பருவத்தை நினைத்தருளும் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுங்க, நினைவு கூறுங்க என்கிறதா இங்க சங்கீதக்காரன் சொல்கிறதை இங்கே நாம் தியானிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்தில் வீடாயிருக்கிற எகிப்திலிருந்து மீட்டு கொண்டார். அவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளால கொண்டு போகணும். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ணணும், மன்றாடணும், ஜெபிக்கணும், போராடணும். சுதந்திரம் நமக்கு நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல நிச்சயமாய் அந்த பிள்ளைகளுக்கு போக வேண்டும் என்பதற்கு தான் நம்முடைய பிரயாசமா இருக்கணும். தான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். நம்முடைய எல்லா மூச்சு அதான் இருக்கணும். இதான் நாங்கள் சங்கீதக்கார் நமக்கு இந்த காலை வேளையில உணர்த்துகிற நல்ல ஒரு விஷயம். அதுதான் பாருங்க, ஏசாயா 63:9. ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர் ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். தூக்கி சுமக்கிற தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களை என்னையும் அவர் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். நடந்து வந்த பாதைகள் எல்லாம் சுமந்து கொண்டது என்ற தேவன் நிச்சயமாக நம்முடைய சந்ததிகளையும் அவர் என்ன செய்வார்? மீட்டுக்கொண்டார். மீட்டுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் பரம கானானுக்குள்ளால அழைத்து கொண்டு போவார் என்பதை இந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம். யாக்கோபு யோசேப்பு என்புடைய புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். அதே போல எங்களுடைய புத்திரர்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் தலைமுறைகளை கர்த்தர் உம்முடைய புயத்தினாலே மீட்டு கொண்டீங்க அல்லது மீட்டுக்கொள்ள போறீங்க. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகளோ மற்ற பிள்ளைகளோ மீட்டுக்கொள்ளாமல் இருக்கலாம். 2 விஷயத்தை நமக்கு ஜெபிக்கணும். ஒன்று, மீட்டு கொண்டீங்க அல்ல மீட்டுக்கொள்ள போறீங்க. அதான் விஷயம், நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய பிள்ளைகள் தலைமுறைகளை. எனவே இந்த கண்ணோட்டத்தோடு கூட தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக சமூகத்தில் மன்றாடுவோம், ஜெபிப்போம். நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். நிச்சயமாக நாம் விசுவாசிக்கிற நினைக்கிறபடி நம்முடைய சுதந்திரத்தையும் கர்த்தர் மீட்டுக்கொண்டு ஒரு நாள் முடிவில்லா ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் நிச்சயத்தது கூட இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே, எப்படி யாக்கோபு யோசேப்பினுடைய புத்திரராகிய உம்முடைய ஜனத்தை புயத்தினாலே மீட்டு கொண்டீரோ, அப்படியே எங்களுடைய சந்ததிகளை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்கள் சுதந்திரத்தை உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவரை எங்களை பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவரை இன்னும் மீட்டுக்கொள்ளப்படாதிருக்கிற பிள்ளைகளை மீட்டுக்கொண்டு நீர் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணீரோ அப்படியே அந்த தேசத்துக்குள்ள எங்கள் பிள்ளைகளையும் நாங்களும் கடந்து செல்ல உதவி செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.